இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபத்துடன் இந்த நாளை சிறப்பாக ஆரம்பிப்போம். ஆண்டவர் சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே பல நேரங்களிலே நல்ல காரியங்கள் நிகழ்கிறது. பல நேரங்களிலே நாங்கள் எதிர்பாராத துன்பங்களும் துயரங்களும் எங்களை அண்டுகிறது. இந்த நாளில் எங்களுடைய வாழ்வில் எல்லாம் சிறப்பாக அமையவும், நாங்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் சிறந்த முடிவுகளாக அமையவும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உம்முடைய கரத்தை அவர்கள் மீது வைத்து அவர்கள் உடலில் இருக்கின்ற துன்பங்கள் துயரங்களை அகற்றவும், மனதில் இருக்கின்ற காயங்களை அப்புறப்படுத்தவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நீரே எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களை காத்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 11 இறை வார்த்தை 28 30 வரை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இயேசுக்குரிய முதல் வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. பெரும் சுமை, அதாவது நம்முடைய வாழ்விலே சுமைகள் ஏராளம். பிறக்கின்ற குழந்தை தன்னுடைய தாயிடம் பாலை எதிர்பார்க்கின்ற அந்த சூழல் முதல் மரண படுக்கையில் நாம் செல்லும் வரை பல சுமைகளை அன்றாடம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். எத்தகைய சுமைகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் அந்த சுமைகளை கண்டு பயப்படாமல் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த நபர்தான் வர வேண்டும், இவர்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார்கள், இவர்களுக்கு திருமுழுக்கு பெறவில்லை, இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் வெள்ளையாக இருக்கின்றார்கள், இவர்கள் கருப்பாக இருக்கின்றார்கள், இவர்கள் குட்டையாக இருக்கின்றார்கள், இவர்கள் நெட்டையாக இருக்கின்றார்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லை. இவர் இந்தியாவில் பிறந்திருக்கிறார், இல்லை சைனாவில் பிறந்திருக்கிறார், இல்லை பாகிஸ்தானில் பிறந்திருக்கின்றார், இல்லை ஐரோப்பிய நாட்டில் பிறந்திருக்கின்றார், அமெரிக்காவில் பிறந்திருக்கின்றார் என்ற பாகுபாடுகள் இல்லை. எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அதாவது நீங்கள் அனைவரும் எனக்கு சமம், யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. ஆகவே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். இந்த இளைப்பாறுதல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களை தோன்றி அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னார் அல்லவா? அதே அமைதி இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே அது பல நேரங்களிலே கடினமாக உள்ளது. அதே நேரத்திலே பல தவறான பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. ஆண்டவர் கொடுமை செய்யக்கூடியவர், துன்பத்தில் உங்களை தள்ளுவார், உங்களுக்கு மரண தண்டனை, பாவ தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும் என்று. ஆனால் இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கனிவும், உங்களோடு பரிவு காட்டக்கூடியவன், உங்களுடைய நலன் அக்கறை கொள்ளக்கூடியவன், உங்களை மன்னிக்கக்கூடியவன், உங்களை அன்பு செய்யக்கூடியவன். ஆக கனிவுடன் உள்ள இறைவனாக இருக்கின்றார். மனத்தாழ்மையுடைய, அதாவது நாம் தவறான பல செயல்களை செய்கின்றோம். பல நேரங்களில் இறைவனையும் காயப்படுத்துகின்றோம் நம்முடைய வார்த்தையின் வாயிலாக, செயலின் வாயிலாக. அதே நேரத்தில் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் நாம் களங்கப்படுத்துகின்றோம், குறைத்து மதிப்பிடுகின்றோம். அவர்களை பலவிதமான துன்பங்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்டவர் அதை பெரிதாக எடுத்து நம்மளை துன்பத்திற்கு உள்ளாக்காமல் தாழ்ச்சியோடு நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே தான் சொல்ல, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அடுத்து என்ன சொல்லுகின்றார்? ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நுகத்தை நம்மை ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார். அவர் கொடுத்தது என்ன? தாய் தந்தையரை மதித்து நடையுங்கள், அன்பு செய்யுங்கள், கடவுளை முன்னிலைப்படுத்துங்கள், பிறருடைய பொருட்களுக்கோ பிறருடைய நபர்களுக்கோ ஆசைப்படாதீர்கள், தவறான வழிகாட்டிகளாக இராதீர்கள். ஆக இவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாகியுள்ளது. ஆக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நுகம் என்பது நம்மை சிறைப்படுத்தக்கூடியதல்ல, மாறாக சுதந்திரமாக நம்மை வாழச் செய்வது. எடுத்துக்காட்டிற்கு, உங்களில் இருவருக்கு சண்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவரை மன்னிக்காமல் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் அந்த நபரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் மீது கோபம் வரும். அவரை திட்ட வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீங்கள் எடுக்கின்ற முடிவு
உங்களுக்குள் வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த நபரை பார்த்தால் கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் காண்பிப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரின் சொல்ல என் நுகத்தை இடு. ஆண்டவரின் நுகம் என்பது மன்னிப்பது. ஏனென்றால் ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒருவர் மீதுள்ள வெறுப்பு காணாமல் போகும். வெறுப்பு காணாமல் போகின்ற பொழுது மனம் ஆறுதலாக இருக்கும். அந்த நபரை மீண்டும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு அந்த ஒரு சில நேரங்களில் அவர் என்ன செய்தார் என்ற நினைவுக்கே வராது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஆக மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள், பிறருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். குறிப்பாக மனைவி தன்னுடைய கணவரை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கணவர்கள் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரண்டும் இருக்கும் நிலையில் உங்கள் வாழ்வு சுகமாகவும் சுமூகமாகவும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.